என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை ஆடி கிருத்திகையில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. அருமையான நாளாக விடியப் போகின்றது. அற்புதமான நாளாக உதயமாகப் போகின்றது. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய்? உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப் போகின்றது. என் செல்லமே, இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாக இருக்கின்றது. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? வாக்குவாதங்களை தவிர்க்க பார்க்கின்றமே தவிர சொன்ன சொல்லையே பிடித்து தொங்க வேண்டாம். கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வைத்துவிடும். பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடுத்துக்கொள். செய்த தவறை எல்லாம் காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்க வேண்டாம். அப்படி நபர்கள் நோகடிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு. உன்னிடம் அன்பு செலுத்தியவர்கள் கூட அப்படித்தான் இருக்கின்றார்கள். அதிகமாக பேசுகின்றார்கள். உன்னால் மௌனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் நீ அந்த இடத்தில் இருக்கவே வேண்டாம். அந்த இடத்தில் மன்னிப்புகளை வழங்க எப்பொழுதும் மறுக்காதே. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். திறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை அவர்கள் சாதிக்கப் போவதே இல்லை. என் அன்பு பிள்ளையே, நன்றாக தெரிந்து கொள். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்கள் இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்து விடும். இது தெரியாமல் இருக்கின்றார்கள். உன்னை எதிர்ப்பவர்கள் நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்து விடாதே. ஆயுள் முழுவதும் நீ நடிக்க வேண்டியதாக இருக்கும். கெட்டவன் என்ற பெயரோடு வாழ்ந்துவிடு. உன் தாய் சொல்வதை கேள். நல்லவனாக இரு, ஆனால் மிகவும் நல்லவனாக இருக்காதே என்றுதான் சொல்கின்றேன். உலகம் அழித்து விடுவார்கள். அமைதியாக இருந்து கொள். எதுவும் நிரந்தரமே இல்லை. தனியாக இருந்து கொள். எல்லோரும் கடைசி வரை உன்னுடனே வரமாட்டார்கள். உன் சோகத்தை மறைத்துக்கொள். யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உன் நேரத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடு. என்ன நேரம் திரும்ப வரவே வராது. தனிப்பட்டவனாக இருந்து உனக்குள் இருக்கும் கஷ்டங்களை நீயே சரி செய்து கொள். உன்னில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள். உன் உறவுகள் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? நேரம் கிடைக்கும்போது பேசுகின்ற உறவை விட நேரம் எடுத்து பேசும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் இங்கு வரமாகத்தானே இருக்கின்றன. உண்மைதானே? எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கே தெரியும். அதனால் கவனமாக இரு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, பணம் மரத்தில் காய்க்கும். ஆனால் மனிதன் கோடாலிக்கு பதிலாக ஏனையே தேர்வு செய்திருப்பான். உண்மைதானே? கற்பனை பண்ணித்தான் பாரேன். பகையாளிகள் உனக்கு தீமை விளைவிக்கும் பொழுது அவன் எப்படி ஞாபகம் வைத்திருப்பான் தெரியுமா? எப்படி நினைவில் வைத்திருப்பான் தெரியுமா? அவனுக்கான நாளைய துன்பத்தை இன்றே அவன் விதைத்து கொண்டிருக்கின்றான் என்றுதான் சிறந்தவர்கள் யாரும் சிறப்புகளை எல்லோரிடமும் சொல்லிக் கொள்வதில்லை. போலியானவர்கள் மட்டும்தான் புகழ் மாலையை விரும்புவார்கள். தானாய் கொக்கரிக்கும் கோழி என்பார்கள். தானாக தவித்து கோழியாக புகழை சொல்லி கொண்டே இருப்பார்கள். நான் இப்படி அப்படி என்று. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால்தான் அவர்களுடைய குணம் தெரியாது. அனைத்தையும் நடப்பது உன் பலவீனம். என் தங்கமே, நீதான் மற்றவர்களிடத்தில் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே.
நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு உன்னை நீ திருத்திக்கொள். மாற்றம் வரும். மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. உன்னை நீ மாற்றிக்கொள்வதில் தவறேதும் இல்லை. நல்லபடியாக மாற்றிக்கொள். நேற்றை விட இன்று பரவாயில்லை. நாளையே அதையும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருந்தால் போதும். என் தங்க பிள்ளையே, எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடுநிலையாக இருக்க பழகிக்கொள். உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உன் மனதில் நீயாக நினைத்துக்கொள். பல பேரின் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றேன், முன்னேற விடாமல் தடுக்கின்றார்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவரவர்கள் நினைக்கத்தான் செய்வார்கள். ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை புண்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கானது என்று நீ எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாகவும் இருக்கும். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் சந்தோஷமாகத்தானே இருக்கும். எல்லாம் இருப்பவனுக்கு எது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும். ஆனால் அது தானாக வரும் என்று மட்டும் மனக்கணக்கு போட்டு விடாதே. உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியோடு ஈடுபடு. வெற்றி நிச்சயம். ஆனால் அதோடு சிந்திக்காதே. அது ஒருபொழுதும் உனக்கு வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார். வெற்றி உனக்கு நிச்சயம் உன் பக்கத்திலேயே இருக்கும். என் தங்க பிள்ளையே, நல்லவைகள் முதலில் நரகமாகத்தான் தோன்றும், முடிவில் சொர்க்கமாகிவிடும். கெட்டவைகள் முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். இதை உன் எதிராளிக்கு சொல். நிச்சயம் உணரத் தொடங்குவான். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டு விடும். உண்மைதானே? உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு மட்டும் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போது எல்லாம் உன்னை தூக்கி தாங்கி முன்னேறி செல்வார்கள். பார்த்து பழகிக்கொள் என் தங்கமே. சிற்பியால் மட்டுமே சிலையை சிறப்பாக வடிவமைக்க முடியும். ஓட்டுநர்களால் மட்டுமே பேருந்தை சரியாக இயக்க முடியும் என் தங்கமே. அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்களை நீ சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள். அதுபோலத்தான் உன்னை முன்னால் சிறப்பாக மாற்றவும் வழிநடத்தவும் முடியும். உன் அம்மா என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், உன் வாழ்க்கை உன்னுடைய கையில்தான். தோல்விகள் உன்னை விடாமல் துரத்தும். துவண்டு போகாமல், துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே ஓடும்போதே நிமிர்ந்து பார் என் தங்கமே. உன் கைக்கு எட்டும் தூரத்தில்தான் உன் வெற்றியும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நிமிர்ந்து பார். நான் சொல்வது புரிகின்றதா என் தங்கமே? வாழ்க்கை விதை போன்றது. நீ விதைத்தால் மட்டுமே அது வளரும். முகமலர்ச்சியோடு அனைவரிடமும் நல்ல சொல்லை பேசிவிடு. நல்லவர்களின் அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்து கொள் என் தங்கமே. வேறு எதுவும் வேண்டாம். எந்த அளவிற்கு உன் தாயானவள் என் மீது நீ நம்பிக்கை வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு அதிகமாக வெற்றிகள் கிடைக்கும் என் தங்கமே. நீ இந்த ஆடி கிருத்திகையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நான் சொல்வதை நீ திரும்பவும் கேட்டுக்கொள் என் தங்கமே. எழுந்துவிடு. சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எந்த நிலையானாலும் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் எந்த பயமும் வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுலபமாக கிடைத்தால் அது சுவாரஸ்யமாக இருக்காது அல்லவா? போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு தான் எப்பொழுதும் அதிக மதிப்பு என் தங்கமே. அதனால் அதிகமாக போராடி உன் வெற்றியை நீயே பெற்றுக்கொள். நாளை ஆடி கிருத்திகை. உன் அற்புதம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அருமையான விடியலாக விடிய போகின்றது. விடியலுக்காக காத்திரு. இப்பொழுது நிம்மதியாக உறங்கு என் அன்பு பிள்ளையே. இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.